குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4ல் எக்ஸசைஸ் 4.3ல 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கில் இருக்கிற கொஸ்டின் நான் ஷார்ட் பண்ணி சொல்கிறேன். ஒர்க் டன்னுன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்றாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரியாகவும் அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸை 5 யூனிட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கிராஃபை ஃப்ரேம் பண்ணும். இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின். இதுலேயே செகண்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் இதை முடிச்ச பிறகு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சு ஒர்க் டன் அல்லது ஒர்க் டனை வச்சு டிஸ்டன்ஸ் எதை வேணாலும் நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஒர்க் டன்ன்றது என்ன வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ பொதுவாக நம்ம கிராஃப் போடும்போது எப்படி போடுவோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லைங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்குறாங்க, ஒர்க் டன்ன்றது தான் ப்ரொபோஷனல் அப்படின்னா ஒர்க் டன்னை ஒய்ன்னு வைக்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு அல்லது ஒய் இஸ் ப்ரொபோஷனல் டு அப்படின்னு வரும்போது கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு காரணம் தானே தவிர இதுதான் எக்ஸாக இருக்கணும் அதுதான் ஒய்யாக இருக்கணுன்ற எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ இப்போது ஒர்க் டன்ன்றதை நான் என்ன வச்சிருக்கிறேன், ஒய்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போது ஒர்க் டன்னுக்கு என்ன பேர் இருக்குது, ஒய். ஒய்ன்றது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ப்ரொபோஷனல் சிம்பிள் இது. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது இன்ஃபினிட்டி மாதிரி ஆகிடும். இது தப்பு, இந்த மாதிரி போடக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும். ஸோ ஒர்க் டன்ன்றதை ஒய்ன்னு எடுத்துருக்கிறோம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் இந்த சிம்பிள் எடுத்து போட்டுக்கோங்க. எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல். டிஸ்டன்ஸ் ட்ராவல் நம்ம என்னென்ன வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். எப்போவுமே ப்ரொபோஷனாலிட்டியாக நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம சேர்த்துப்போம். ஸோ வழக்கமாக எந்த கான்ஸ்டன்ட் சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு kx அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துப்போம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். இப்போ அவன் சொன்ன ஈக்குவேஷன் நம்ம ஓரளவுக்கு ஃப்ரேம் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எக்ஸ் எது ஒய்ன்னு வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ ஒர்க் டன்ன்றது ஒய் இஸ் ப்ரொபோஷனல்னா அந்த சிம்பிளை போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுனா எக்ஸ். ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு ஒரு கான்ஸ்டன்ட்டை கேவை ஆட் பண்ணும். இப்போ கொஸ்டினில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு வார்த்தையை கிளியராக கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த இடத்துல எது கான்ஸ்டன்ட்டு, கேன்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அப்போது அந்த 5ன்றது எதோடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவுடைய வேல்யூ. ஸோ அப்போது கிவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாமா, கிவன் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவுடைய வேல்யூ 5. இப்போ இதை தூக்கி நான் எதில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் y இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 5x. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சிருக்கிறேன். ஸோ கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான், ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் கிராஃபை பிளாட் பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷனை வச்சு அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வழக்கமாக ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா கிராஃப் ஒரு கம்ப்ளீட் கிராஃபாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சிம்பிளர் வேல்யூஸாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் கேல்குலேஷன் சிம்பிளாக முடியும். ஸோ இதை நான் எதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸுக்கு பதிலாக 1. ஸோ அப்போ 5 × 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5. இதை பாயிண்ட்டாக எடுத்து எழுதணும்னா என்ன பண்ணுவீங்க, 1,5ன்றது பாயிண்ட். அதாவது எக்ஸ் வேல்யூ 1, ஒய் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், இதே வேல்யூவை நெகட்டிவ்ல கொடுத்துக்கிறேன். ஸோ தட் ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் கிராஃப்ன்றது உங்களுக்கு கிராஃப் லைன் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ அப்போது செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5xன்னா 5 இன்டூ -1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ், 1 5s என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. எக்ஸுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1, ஒய்யுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -5. ஸோ இப்போது இந்த 2 பாயிண்ட்டு போதுமானது. அவங்க ரெண்டாவதாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபை பிளாட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ நான் சும்மா ரஃபாக வரைகிறேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ் இது ஒய் ஆக்சஸ்னு வச்சுக்கோங்க. 1,5 நீங்கள் போட்டிங்கன்னா 1 2 3 4 5 இதெல்லாம் பிளாட் பண்ணி போடுங்க. நான் ரஃபாக வரைகிறேன். 1,5 அப்போ எக்ஸில் 1 இங்கே இருக்குதுன்னு ஒய்யில் 5 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும், 1,5ன்னா இதுதான் 1,5. அதே மாதிரி -1. ஸோ இந்த பக்கம் போட்டுக்கிறேன். -5ன்றது கீழே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது -1 எக்ஸ் ஆக்சஸ்லையும் -5 ஒய் ஆக்சஸ்லையும் நம்ம பிளாட் பண்ணுறோம். ஸோ -1, -5 எப்போவுமே கிராஃபை பிளாட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணி பக்கத்தில் நம்பர் எழுதுங்க. ஸோ தட் உங்களுக்கே ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல லைன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு கிராஃபை பிளாட் பண்ணணும். இதுதான் ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின்.
ஸோ இதே கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்குறாங்க அடுத்த செட்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 2 யூனிட்ஸாக இருக்கும்போது ஒர்க் டன் என்ன, இதுதான் கேள்வி. நம்மளுடைய ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 5xன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதிப்போம். ஸோ இப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்றது எதோடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னவா வச்சுருந்தோம், டிஸ்டன்ஸுன்றது என்னவா வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒர்க் என்னவா வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒய். அப்போது கொடுத்துருக்கிறது எதோடைய வேல்யூ, எக்ஸோடைய வேல்யூ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா இதை தூக்கி எதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அப்போது y இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. ஸோ அப்போது 5 2s என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 10. பாயிண்டர் சொல்லணும்னா 2,10. அதாவது டிஸ்டன்ஸ் எக்ஸோடைய வேல்யூ 2ன்னு இருக்கும்போது ஒர்க் டன் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே யூனிட்ஸ்னும் போது இங்கேயும் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். பாயிண்ட் தேவை கிடையாது, சும்மா தெரியறதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ ஒர்க் டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒர்க் டன்னா என்ன பண்ணலாம், இதே செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இது எதோடைய வேல்யூ, டிஸ்டன்ஸுன்றது எக்ஸோடைய வேல்யூ, ஒர்க் டன்ன்றது எதோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றத எதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5xன்னா 5 இன்டூ எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 5 இன்டூ 0னா ஆன்சர் என்ன தான் வரும், 0 யூனிட்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும்போது ஒர்க் டன்னும் 0. நீங்கள் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ், தேர்ஃபோர் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். அதே மாதிரி இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் ஈக்குவல் டு 0னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 யூனிட்ஸ். ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மேக்ஸ் புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸை பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.